அஞ்சனாம் அஞ்சனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீசம் அக்ஷஹந்தாரம் வந்தே லங்காபயங்கரம். இலங்கைக்கு தாவி போய் சீதையை கண்டுபிடித்து ராமனுடைய பெயர் பொறித்த மோதிரத்தை கொடுத்து சீதையின் துயர் துடைத்தவர் ஆஞ்சநேய சுவாமி. அவர் பல ஊர்களிலும் பல உருவங்களிலே எழுந்துருளி உள்ளார். அதில் தற்போது நாம் அடைந்திருப்பது ராசிபுரத்திலிருந்து ஆத்தூர் செல்லும் மார்க்கத்தில் ராசிபுரத்திலிருந்து 19 கிலோமீட்டரில் உள்ள மூலப்பள்ளிப்பட்டி. இங்கே மெட்டல கணவாய் ஆஞ்சநேய சுவாமி மிகவும் பிரசித்தமானவர். மக்கள் பலரும் வந்து ஆஞ்சநேயரின் அருள் பெற்று போகிறார்கள். அவருடைய சின்ன சின்ன பல திருமேனிகளை கடந்த நாள் சந்தித்த போது தரிசித்துக் கொண்டோம். இப்போது மூலவர் ஆஞ்சநேயர் மலையிலேயே உருவாகி மலை போன்ற திண்ணென்ற திருமேனியோடே மலை போல் நமக்கு பாபங்களும் துன்பங்களும் இருந்தாலும் அதை விலக்கிக் கொண்டு ஆச்சரியமாக எழுந்துருளி இருக்கிறார். இதோ ஆஞ்சநேயரை தரிசித்துக் கொள்ளுகிறோம். கிழக்கு நோக்கி திருமுக மண்டலம். தன்னுடைய திருவடிகளை அழுத்தமாக பதித்து ஓர்புறத்தில் திருப்பி செல்லும் பாணியிலேயே எழுந்துருளி உள்ளார். இவர் மலையிலிருந்தே உருவானவர். இப்போது நாம் துளசி மாலையோடே மற்ற புஷ்ப மாலையோடே நீண்ட கவச்சத்தோடே ஆஞ்சநேயரை தரிசித்துக் கொள்ளுகிறோம். முதலில் இப்படி சேவிப்போம். அப்புறம்தான் இது அனைத்தையும் களைந்த பிற்பாடு, இவை எல்லாவற்றையும் கழட்டிய பிற்பாடு இயற்கையில் ஆஞ்சநேயர் எப்படி இருக்கிறார்ங்கிறதை சேவிக்க முடியும். அவரோ இப்போது கருப்பான திருமேனியோடு இருக்கிறார். அவர் பச்சை வர்ணம், இயற்கையில் பச்சையான வர்ணம். அதை ஞாபகப்படுத்தும் வகையில் நிறைய துளசி மாலை சமர்ப்பித்துள்ளார்கள். ஸ்வயம்பு, இந்த மலையிலிருந்து தானே தோன்றியவர். கவச்சத்தோட தரிசித்துக் கொண்டோம். சந்தனம் சார்த்தி குங்குமம் இழிச்சி ரொம்ப அழகா எழுந்துருளி இருக்கிறார். அவருடைய முகத்தை பார்த்தாலே ராம பக்தி தவழுகிறது. ஆனால் முகத்தை மட்டும் சேவித்தால் போதுமா? அவர் திருமேனி முழுவதும் ஆச்சரியமா இயற்கையாக நாம் தரிசிக்க வேண்டாமா? உடனே அர்ச்சகர் சுவாமி நம்மிடத்தில் அருளோடே அருகில் இருக்கும் கவச்சங்களையெல்லாம் களைந்து விட்டு இயற்கையான வடிவழகோடே ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணி வைத்தார். இதோ சேவித்துக் கொள்ளுகிறோம். வலது கையால் அபயப்பிரதானம், அஞ்சேல். கவலைப்பட வேண்டாம், ராம பக்தியை நல்கி உம்முடைய ஆபத்து பயம் துன்பம் அனைத்தையும் போக்குகிறோம். நீண்ட ஆயுள், ஆரோக்கியமான ஆயுள், பக்தி ததும்பும் தொண்டு செய்வதற்குண்டான ஆயுள், தேக ஆரோக்கியம் அனைத்தையும் கொடுப்போம்னு வலது கையால் கூறுகிறார். இடது கையை தன் அழுத்தமாக தன் தொடைக்கு மேலே பிடித்து கொண்டு இடது தோளுக்கு பக்கத்தில் அழகான பூ ஏந்தி உள்ளார். புஷ்பம் சௌகந்திகா புஷ்பத்தையும் பற்றுவது உண்டு, தாமரை புஷ்பத்தையும் பற்றுவது உண்டு. இங்கே பூவை ஏந்தி கொண்டு இடது கையை தொடையில் பிடித்து வாளை சுற்றி நடுவில் வைத்து கொண்டு அழகாக இருக்கிறார். பெரிய மலை, அந்த மலைக்கு நடுவே உள்ளார். மலைக்கு கீழையும் பீடம், மலைக்கு பக்கத்திலையும் திருவாசி போல, அதெல்லாம் கவச்சங்கள். அந்த கவச்சத்தை களைந்து விட்டால் ஆஞ்சநேயர் தனித்து நிகு நிகு நிகுவென்னு ஸ்னிக்தமான வர்ணத்தோட அழகான திருமேனியோட எழுந்தருளி இருக்கிறார். இந்த சுவாமி ஆஞ்சநேயர் மெட்டல கணவாய் ஆஞ்சநேயர். கணவாய் கேள்விப்பட்டிருக்கிறோம், மெட்டல கணவாய் ஆஞ்சநேயர். இவர் கணவாய், ஒரு மலையின் கணவாய் கருகிலேயே இருக்கிறபடியால். நமக்கு தெரிந்த கணவாய்ங்கிறது இங்கிருந்து வைகுந்தத்துக்கு போகணும்னு வச்சுக்கோ, நீண்ட மார்க்கம் கணவாய் மூலமாக போகிறோம். அந்த மார்க்கத்துக்கே வழிகாட்டுபவர், ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர். இவரை பல திருமேனிகளோடும் தரிசித்துக் கொண்டோம். இதோ ஒரே திண் என்ற உயர்ந்த திருமேனியோடும் சேவித்துக் கொண்டோம். இன்னைக்கு மூலப்பள்ளிப்பட்டியில் ஆஞ்சநேயரை சேவிக்கும் பாக்கியம் பெற்றோம். அவர் அருளோடே நான் அடுத்து கிஷ்கிந்தா காண்டம் வந்துருமே. இப்ப மொத்தமே ஆரண்ய காண்டத்தில் 75 சர்க்கங்கள் தான். அதில் இப்போது 45வது சர்க்கத்தை அடைந்து விட்டோம். இன்னும் இதுல ஒரு 30 சர்க்கம், 1.5 மாசம். அதற்கப்புறம் கிஷ்கிந்தா காண்டம் அடுத்த 3 மாசங்கள். கிஷ்கிந்தா காண்டம் முழுக்க ஆஞ்சநேய வைபவம் தான். இன்னும் 4 மாசம் தாண்டி போச்சுன்னா சுந்தர காண்டம் முழுவதுமே அவரது தான். 68 சர்க்கங்களால் ஆஞ்சநேய வைபவத்தை உணரப்போகிறோம். காத்திருந்து இன்னும் கொஞ்ச நாள் உள்ளது, சில மாசங்கள் உள்ளன. அதற்கு அப்புறம்தான் அவர் பெருமை கேட்கலாம். இப்போதைக்கு ராமன் மாயமான் மாரீச்சனின் பின்னே போனான், அடித்து வீழ்த்தினான். சீதை ஏமாறும் வகையில் மாரீச்சன் ஹா லக்ஷ்மணா ஹா சீதே ராமன் கூப்பிடும் குரலில் கூப்பிட்டான். சீதை வருத்தமுற்றாள், பயப்பட்டாள்.
பக்கத்தில் இருந்த லக்ஷ்மணனை பார்த்து தூண்டுகிறாள். லக்ஷ்மணா, உன் அண்ணனுக்கு ஆபத்து, இங்கு நிற்காதே, அரக்கர்கள் ஏதோ செய்கிறார்கள், உடனே போ, அண்ணனை காப்பாற்று என்று பெண்ணுக்கே உரிய இயற்கையான பயத்தோடே தன் கணவனுக்கு என்ன நேர்ந்ததோ என்று இலக்குவனிடத்தில் கூறினாள். ஆனால் லக்ஷ்மணனுக்கு அண்ணனை பற்றி தெரியாதா? தேவர்கள் கூட அவனை ஜெயிக்க முடியாது, அவனை எதிர்த்து யாரும் ஜெயிக்க இயலாது தேவி, அப்படி நினைக்க வேண்டாம். ராமனுக்கு ஓர் ஆபத்தும் வராது. இங்கு தேவரீரை விட்டு போனால் உமக்குத்தான் ஆபத்து வரும். ஆகவே விட்டுட்டு போக முடியாது. ராமன் ஆணையிட்டு இருக்கிறார், என்னை இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாதுன்னுட்டு. ஆகையினாலும் போக முடியாது. ராமனுக்கும் ஒன்றும் வராது, ஆகையினாலா போகமாட்டேன். ராமன் ஆணையிட்டு இருக்கிறார், உன்னை விட்டு பிரியக்கூடாதுன்னு, அதனாலும் போக மாட்டேன். அரக்கர்கள் கருவி கொண்டிருக்கிறார்கள், 14,000 பேரை அடிச்சிருக்கோம், எந்த நிமிடம் வேணுமானாலும் இங்கு வந்து உனக்கு துன்பம் கொடுப்பார்கள், ஆகையாலும் போக மாட்டேன். இப்படி நியாயமான காரணங்களை எடுத்துரைத்தான். ஆனா சீதைக்கு பயம் போகவில்லை. அவளுடைய ஐயம் நீங்காமல் இலக்குவனை பார்த்து, நீ வேஷமிட்டு கொண்டிருக்கிறாய், உன் அண்ணனுக்கு தீங்கு வருவதில் உனக்கு சம்மதம்தான் போலும், அவன் அழியட்டும்னு விரும்புகிறாய் போலும். ஏனெனில் அப்போதுதானே என்னை அடையலாம், அப்போதுதானே அரசு கிட்டும், இது உன் திட்டமா என்று கேட்பதற்கு செவி சுடக்கூடிய வார்த்தை, யாரும் எதிர்பார்க்காத வார்த்தை. அவளுக்கு இருந்த பயம், அவளுக்கு இருந்த சந்தேகம், ராமனுக்கு என்ன நடந்துடுமோங்கிற பயத்தால் இப்படி இலக்குவனிடத்தே சொல்ல கூனி குறுகினான் இலக்குவன். இதற்கா பெற்றாள் என் தாய்? ஏ சீதே, இந்த வார்த்தையை நான் எதிர்பார்ப்பதில்லை, உன்னை தாயினும் மேலானவளாக நினைத்திருந்தேன், இப்படி போய் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாய். இனி பெண்கள் குலத்துக்கே இந்த வார்த்தை ஏற்குமா? எவ்வளவு மெதுவாக பேசக்கூடியவர்கள், மென்ம மாறாதவர்கள், நேர்ம மாறாதவர்கள், அப்படித்தானே பெண்களுக்கே பெயர். நீ போய் இப்படி பேசிவிட்டாயே, இது பெண்கள் குலத்துக்கே ஒரு தீங்கு ஏற்படுத்தும் வார்த்தை. அதோடல்ல, இதை போல பேசினால் அப்ப எந்த ஆணையும் யாரும் சந்தேகிக்கலாம் என்று ஆகாதா? கற்பென்ன பெண்களுக்கு மட்டுமா? ஆண்களுக்கு கற்பில்லையா? அது உணர்ந்தவன் தான் ராமன், அது உணர்ந்தவன் தான் இலக்குவன். ந தேவலோகாக்கிரமணம் நாமரத்வம் அகம்பிருணே, எனக்கு தேவலோகமோ அமரத்துவமோ அமுதமோ சாகாவரமோ ஒன்னும் வேண்டாம், இவ்விருவருக்கும் தொண்டு புரிய வேண்டும். இத்தனை உறுதியில் தான் கைப்பிடித்த மனைவியும் விட்டு துறந்த வந்த லக்ஷ்மணனை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சீதை கூறிவிட்டாள்னால் அவள் கோணத்திலிருந்து அது சரியாக இருக்கலாம். ஆனா இலக்குவன் கோணத்திலிருந்தோ தர்மத்துக்கோ உலகத்துக்கோ அது ஒரு ஏற்காத வார்த்தை. ஆகவே சீதை 2வது முறை ஓர் குற்றம் புரிந்தாள். அது குறைதானே. அப்ப முதல் முறை எங்கேன்னு கேட்கிறீங்களா? இப்பதானே 4 நாள் முன்னாடி சொல்லியிருக்கேன். பக்கத்திலேயே ராமன் இருக்கும் போது அங்கிருக்கும் மானை வேண்டினாள். அது பகவானிடத்துல பட்ட அபச்சாரம். அது கூட தேவலை, சரிப்படுத்தி விடலாம், மன்னிப்பு வேண்டலாம். ஆனா ஒரு பரம பக்தன், பாகவதன், இறை அடியான், அந்த அடியவனிடத்துல இப்ப அபச்சாரப்படுறாளோ இல்லையோ, பெருமானிடத்தில் பட்ட அபச்சாரம் ஓர் குற்றம், ஒரு பக்தனிடத்தில் பட்ட அபச்சாரம் 2வது குற்றம். இந்த 2 குறைகளுக்கு தண்டனையாய், தண்டனைன்னு சொல்றதுக்கு அடியனுக்கு யோக்கியதை கிடையாது, இருந்தாலும் இந்த 2 குற்றங்கள் தவறானவை, கொடியவை, இதை ஒருத்தரும் பண்ணக்கூடாது. இதை புரிய வைக்கணுங்கிறதுக்காகத்தான் சீதை 2 முறை ராமனை பிரிந்தாள். முதலில் பிரிந்தாள், 10 மாசம் அசோகவனத்தில் துன்பப்பட்டாள். அடுத்து பிரிந்தாள், கர்ப்பவதியாக போய் வால்மீகி ஆசிரமத்தில் ராமன் விட சொன்னாரே, அது நீண்ட பிரிவு. இதாவது 10 மாச பிரிவு. இதுல ஆச்சரியமா பெரியோர்கள் கூறுகிறார்கள், இந்த 10 மாச பிரிவு ஒரு தண்டனை, நீண்ட பிரிவு குழந்தைகளோட வால்மீகி ஆசிரமத்திலிருந்து 2வது. இந்த 2 எந்தெந்த குற்றத்துக்காக? ராமனிடத்தில் அபச்சாரப்பட்டது சிறு குற்றம், அதுக்கு 10 மாச பிரிவு. இலக்குவனான பக்தனிடத்தில் அபச்சாரப்பட்டது பெருங்குற்றம், அதற்காகத்தான் நீண்ட பிரிவு. இந்த 2 பிரிவும் சீதைக்கு குற்றமானால், கொஞ்சம் அடிய சொல்றத நன்னா மனசுல வாங்கிக்கணும், சீதை மகாலட்சுமி குற்றம் புரிய போவதே இல்லை. பின் எதற்கு இந்த நாடகம் என்றால், நமக்கு எது குற்றம்னு புரிய வைப்பதற்காக. பெருமானிடத்தில் அபச்சாரப்படுவதோ அல்லது இறை அடியவர்களிடத்தில் அபச்சாரப்பட்டதோ குற்றத்திலும் பெரும் குற்றம், யாரும் தவறிழைக்க கூடாது. இதை நாம புரிந்து கொள்ள வேண்டாமா? இதற்காகத்தான் சீதையே பழியை தன் பேரில் இட்டு கொண்டிருக்கிறாள். இல்லைன்னா யோசித்து பாருங்க, யாரை வச்சு வேணா இந்த உண்மையை புரிய வச்சிருக்கலாம். ஏன், அயோத்தியா தேசத்தில் இருக்கிற யாரோ ஒரு குடிமகன், அந்த பிரஜை, அவன் இதை போல தப்பு பண்ணதாகவோ அங்கிருக்கிற ஒரு பெண்ணு சொன்னதாகவோ கூட பண்ணிருக்கலாமே. ஆனா எதற்காக சீதையே பண்ணுகிறாள்? மகாலட்சுமியே ஆனாலும் அபச்சாரப்பட்டால் தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு மகாலட்சுமியே பட்டாள்னு சொன்னாதான் நமக்கு பயமே வரும்.
ஓ அப்ப நாம அபச்சாரப்படக்கூடாது, இறை அடியவர்களிடத்திலே அபச்சாரப்படக்கூடாது, அவர்களை எந்த விதத்திலும் வாக்காலோ மனத்தாலோ மெய்யாலோ தப்பு செய்யக்கூடாது. இறை அடியார்களிடத்தே பக்தர்கள் பாகவதர்களிடத்திலே வாயால சுடு சொல்லும் பேசக்கூடாது, மனசால அவர்கள் தாழ்ந்தவர்கள்னு நினைக்கவும் கூடாது. என்ன நம்ம போல மனிதன் தானே என்றெல்லாம் நினைத்து விடக் கூடாது. அதே போல நாம கைகளால அடிக்கிறதோ அவமானப்படுத்துறதோ எதுவும் செய்வது கூடாது. பக்தர்களிடத்தில் அபச்சாரப்பட்டால், ஏன் ஒரு பிரகலாதனிடத்தில் அபச்சாரப்பட்டான்னுட்டு ஹிரண்யகசிபுவை அழிச்சுட்டாரே நரசிம்ம பெருமான். ஒரு ஹனுமான் பேர்ல அம்பைதானுட்டு ராவணன் பேர்ல என்ன கோபம் வந்தது ராமனுக்கு. அர்ஜுனன் பேரில் அம்பு விட்டாருங்கிறதுக்காக பீஷ்மரை கொல்லவே போனான் கண்ணன். ஒரு திருப்பாணாழ்வாரிடத்தில் அபச்சாரப்பட்டார்னுட்டு அதே லோகசாரங்க முனிவரிடத்தில் கோபித்து கொண்டு திருவரங்கத்து பெரிய பெருமாள் கதவையே திறக்காமல் இருந்தாரே. இன்னும் எத்தனை கதை பார்க்கணும். தன்னிடத்தில் அபச்சாரப்பட்டாலும் பொறுத்து கொள்ளுகிறான், ஆனா தன் அடியவனிடத்தில் அபச்சாரப்பட்டால் பெருமான் பொறுக்கவே மாட்டான். இதை வராக பெருமான் வராக புராணத்தில் தெளிவாக தெரிவிக்கிறார். பத்ம கோட்டி சதேனாபி நக்ஷமாமி வசுந்தரே, என்னிடத்திலே ஒரு 1000 வருஷம் ஒருத்தன் அபச்சாரப்பட்டோம், தப்பே பண்ணட்டும், என்னை திட்டட்டும், அடிக்கட்டும், என்ன வேணா பண்ணட்டும், எல்லாம் உள்ளம் மாறி ஒரே ஒரு தாமரை மலரை கொண்டு வந்து என் திருவடியில் சேர்த்து மன்னிக்கணும் என்று வேண்டினால் க்ஷாம்யஸ்யஹோ தத் அபிசந்தி விராம மாத்திராது, அதே நிமிடத்தில் பகவான் அனைத்தையும் மன்னித்து விடுகிறான், மறந்து விடுகிறான். 1000 வருஷம் தப்பு பண்ணிட்டு ஒரே தாமரை மலரை கொண்டு போய் சமர்ப்பித்தாலும் மன்னிப்புண்டு. இது அவனிடத்தில் அபச்சாரப்பட்டால். ஆனா கண்ணனே பகவானே சொல்றார், என் பக்தனிடத்திலே ஒரு நிமிஷம் நீ அபச்சாரப்பட்டு விட்டு 1000 வருஷத்துக்கு கோடி தாமரை மலர்களை கொண்டு வந்து என்னிடத்தில் அர்ச்சித்து மன்னிச்சுடுன்னு கேட்டாலும் நக்ஷமாமி, அவனை நான் மன்னிக்கிறதில்லே. அவ்வளவு கொடுமை பாகவதன் பக்தனிடத்தில் அபச்சாரப்பட்டால். அப்படி நாம செய்யலாமா? அவர்களிடத்துல என்ன குறை இருந்தாலும் நாம் கண்டுகொள்ளக்கூடாது. அவர்கள் பிறப்பாலோ வளர்ப்பாலோ ஒழுக்கத்தாலோ பேச்சாலோ எத்தனையோ குறைகள் இருக்கலாம், அதை பார்ப்பதற்கு நாம் ஆர்? இன்று அவன் பக்தன். இதை திருவரங்கத்தமுதனார் சொல்லும் போது, எக்குத்தவாளர் எது பிறப்பு ஏது இயல்பாக நின்னோர் அக்குத்தம பிறப்பு அவ்வியல்வே நம்மை ஆட்கொள்ளும். அவன் என்ன குற்றம் புரியிருக்கட்டும், பக்தன் பக்தனே. நேற்று வரை எப்படி இருந்தான்னு பார்க்காதே, இன்னைக்கு பக்தனான்னு பார். ஏன் இவ்வளவு பெரிய ஆதி காவியத்தை எழுதின வால்மீகி, அவர் நேற்று வரை எப்படி இருந்தார்? திருடனாகத்தானே இருந்தார், மாறித்தானே இப்போது வால்மீகி. ஆனா அவருடைய புஸ்தகத்தை தானே பண்ணி படிக்கிறோம், அவரிட்ட பிச்சையாகத்தானே ராமாயணத்தை பாராயணம் பண்ணிருக்கோம். அப்படி இருக்கும்போது யாரும் பகவத் பக்தர்களிடத்தில் அபச்சாரப்படக்கூடாது. அதற்கு தண்டனை பெரியது. ஒரு விஷயம் சொல்றேன், தூக்கி வாரி போடும். ராமானுஜருடைய சிஷ்யர் கூரத்தாழ்வான், அவர் கண்ணிழந்தார்னு கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு மன்னவன் பிடிக்காமல் அவர் கண்களை பறித்து புகட்டான். அதுக்கப்புறம் 12 வருஷம் ஓடி போச்சு. ராமானுஜர் மேல்கோட்டையில் எழுந்தருள் இருந்துட்டு அந்த மன்னன் மடிந்த பிற்பாடு திரும்ப ஸ்ரீரங்கத்துக்கு வருகிறார். கூரத்தாழ்வானை பார்த்து அழுதார். ஆழ்வான், உம்மை போல இருக்கிற ஒரு பெரியவருக்கு இவ்வளவு சாது சாத்விகர் நல்லவர், உம்மை போல இருக்கிற ஒரு சத்துக்கா கண்ணுபடுத்து, எதனால் நீர் என்ன தப்பு பண்ணிருக்கீர் கண் போக அப்படின்னு ராமானுஜர் கேட்கிறார். கூரத்தாழ்வான் பதில் சொல்றார், யாரோ ஒரு பக்தன் நெற்றியில் திருமண் காப்போட போயிருப்பார், நெற்றியில் நாமத்தோட போயிருப்பார், அந்த நாம சற்றே கோணலாக இருந்தது என்று நான் நினைச்சு அபச்சாரப்பட்டிருப்பேன். அவர் நெத்தியில் இருக்கிற திருமண் கோணலா இருந்ததுன்னு நினைச்சதுக்கு எனக்கு கண்ணு போயிருக்கணும் அப்படின்னு கூரத்தாழ்வான் சொல்லியிருக்கணும்னால், நெத்தியில நாமம் கோணலா இருந்ததுன்னு நினைச்சதுக்கே இவ்வளவு பெரிய தண்டனை எல்லாம் நாம் ஒரு நாளும் யாரை எப்படியெல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம்னு பார்க்கணும். அதனாலதான் பக்தர்களிடத்தில் அபச்சாரப்படுவதே கூடாது. பட்டால் இப்பேற்பட்ட சீதை, ஆக சீதை குற்றம் புரிந்தாள்னு அர்த்தம் இல்லை. இதுக்கு இந்த குற்றம் எவ்வளவு கொடியதுன்னு புரிய வைப்பதற்காக சீதையே தன் பேரில் ஏற்றுக்கொண்டிருக்கிறாள். அதைத்தான் இந்த சர்க்கத்திலேயே நாம தெரிந்து கொள்ள வேண்டும். லக்ஷ்மணன் சீதையை விட்டு பிரிந்து ராமனை தேடி போகிறான். போனானா சீதை என்ன பேசினாள், இந்த சர்க்கத்தினுடைய மேல் கருத்து என்ன என கருத்து வரைக்கும் இப்ப சொல்லியிருக்கேன். இனி சர்க்கத்தினுடைய பொருளை அடுத்த நாள் சந்திக்கும் போது பார்ப்போம். இப்போது ஆஞ்சநேய சுவாமி மூலப்பள்ளிப்பட்டி மெட்டல கணவாய் ஆஞ்சநேயரிடத்தே விடை பெற்று கொண்டு புறப்படுவோம்.